தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்பில்லை. சென்னையில் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2000 ரூபாய் உயர்ந்து 90,000 தாண்டியது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 90,600 ரூபாய்க்கு விற்பனையாவதால் நகை வாங்குவோர் அதிர்ச்சி. நெல் கொள்முதல் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவதூறு பரப்புவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பொய்யும் துரோகமும் தான் அவரின் வரலாறு என்றும் சாடல். அவர்கிட்ட பொய்யையும் துரோகத்தையும் தவிர வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவருடைய ஹிஸ்டரியே அதுதான். தென்காசியில் மாணவி பிரேமாவுக்காக கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் கட்டப்படும் வீட்டை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்பு அளிக்க வந்த மாணவ மாணவிகளுடன் சிலம்பம் சுற்றி உற்சாகம். நகராட்சி நிர்வாகத்துறையில் 2538 பணியிடங்களை நிரப்ப லஞ்சம் பெறப்பட்டதாக அமலாக்கத்துறை கூறியதற்கு அமைச்சர் கே.என். நேரு மறுப்பு. அரசியல் நோக்கத்துடன் களங்கம் கற்பிக்கும் முயற்சியை சட்டப்பூர்வமாக முறியடிப்பேன் என்றும் விளக்கம். நகராட்சி நிர்வாகத்துறையில் புதிய ஊழியர்கள் நியமன முறைகேடு புகார் தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். தமிழக பொறுப்பு டிஜிபிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தாவேகவின் சிறப்பு பொதுக்குழு மாமல்லபுரம் நட்சத்திர ஹோட்டலில் நவம்பர் 5ஆம் தேதி கூடுகிறது. கட்சியின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக விஜய் அறிவிப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட 12 அரசியல் கட்சிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை. திமுக, அதிமுக, தேமுதிக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளின் கருத்து கேட்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகள் நடத்தும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க தாவேகவுக்கு நேரில் அழைப்பு. நவம்பர் 2ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கூட்டணி விஷயத்தில் ஒரு மாதத்திற்கு முன்பு என்ன நிலைப்பாட்டுடன் இருந்தோமோ அதே நிலைப்பாட்டுடன் தான் தாவேக இருக்கிறது. பாஜகவுடனான கூட்டணியில் சேர அதிமுக அழைப்பு விடுத்த நிலையில் நிர்வாக குழு கூட்டத்துக்கு பின் தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் விளக்கம். எங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாதத்திற்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ நான் அன்னைக்கே சொல்லிட்டோம். அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு மாதத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் இப்போ வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. ஈரோடு அருகே பவானிசாகர் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டுப்பன்றி ஊருக்குள் புகுந்தது. மூதாட்டியை ஆக்ரோஷமாக முட்டி தூக்கி வீசிய சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. திருச்சூரில் கட்டுப்பாட்டை இழந்து மோத வந்த கார். சாலையை கடந்தவர் சுவரோடு ஒட்டி நின்று தப்பித்தார். ரஃபேல் விமானத்தில் பறந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மறக்க முடியாத அனுபவம் என நிகழ்ச்சி.
கோயிலை தொடர்ந்து பீகாரில் சீதைக்கு கோயில் கட்டுவோம். தர்பகங்காவில் நடந்த தேர்தல் பரப்புரையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதி. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்குகிறது பாஜக. தேர்தல் பரப்புரையில் ராகுல் காந்தி விமர்சனம். விவசாய கடனை ரத்து செய்ய கோரி மகாராஷ்டிராவில் நாக்பூரில் 2ஆம் நாளாக போராட்டம். பீகார் கட்சித் தலைவர் பச்சு காது தலைமையிலான போராட்டத்தால் ஹைதராபாத் சாலையில் போக்குவரத்து முடக்கம். திருப்பதியில் சாமி தரிசனம் செய்து அர்ச்சகரிடம் பிரசாதம் பெற்ற நடிகர் அஜித்தின் புதிய வீடியோ. கார் ரேஸில் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என வேண்டிக் கொண்ட அஜித். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான முதல் T20 போட்டி மழையால் ரத்து. இந்திய அணி 9.4 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்புக்கு 97 ரன் குவித்திருந்த நிலையில் மழை தொடர்ந்ததால் நடுவர்கள் அறிவிப்பு. மாலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2000 ரூபாய் அதிகரித்ததால் நகை வாங்குவோர் அதிர்ச்சியடைந்தனர். காலையில் சவரனுக்கு 1080 ரூபாய் விலை உயர்ந்த நிலையில் மாலையில் சவரனுக்கு 920 ரூபாய் அதிகரித்தது. இதனால் சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 90,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 11,325 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 1,66,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்பில்லை என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவிய மொந்தா புயல் ஆந்திராவில் கரையை கடந்து தொடர்ந்து வலுவிழந்து வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதேபோன்று வரக்கூடிய வெள்ளிக்கிழமை முதல் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரை தமிழ்நாட்டில் பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக 93 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் இருக்கும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உருக்கமாக பேசிய மாணவி பிரேமாவுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் இல்லத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொண்ட அவர் அரசு நிகழ்ச்சிக்கு செல்லும் வழியில் கழுநீர்குளம் கிராமத்துக்கு சென்றார். அங்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மாணவி பிரேமாவுக்கு கட்டப்பட்டு வரும் வீட்டை ஆய்வு செய்தார். மேலும் பிரேமாவிடம் செல்போன் மூலம் பேசினார். நான் முதல்வன் திட்டத்தில் பயின்று வேலைவாய்ப்பை பெற்ற பிரேமாவுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டித்தர முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டத்தில் மாணவர்கள் மத்தியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிலம்பம் சுற்றி அசத்தினார். கீழசுரண்டை வழியாக அரசு விழாவுக்கு சென்று கொண்டிருந்த முதலமைச்சருக்கு மாணவ மாணவிகள் சிலம்பம் சுற்றி வரவேற்பளித்தனர். இதனை கண்ட முதலமைச்சர் தன்னுடைய வாகனத்தில் இருந்து இறங்கி அவர்களை பாராட்டினார். அப்போது மாணவர்களின் கையில் இருந்த சிலம்பத்தை வாங்கி தானும் சுற்றினார். இதனை பார்த்த அந்த பொதுமக்கள் உற்சாகம் அடைந்தனர். நெல் கொள்முதல் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொய்யும் துரோகமும் தான் அவரின் வரலாறு என்று விமர்சித்துள்ளார். தென்காசி மாவட்டம் இலத்தூரில் நடந்த விழாவில் 141 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற 117 பணிகளை முதலமைச்சர்